எல்லா விஷயங்களையும் நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலும் நமக்கு பிரச்சனை ஆயிடும். நம்மளோட எண்ணங்களையும் சரி சுத்தமா வச்சிருக்கணும். மற்றவங்களோட எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள மனசுக்கு புண்படாத வண்ணம் மிதமான வார்த்தைகளை மட்டுமே நம்ம வாழ்நாளை யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு உடல்ல உள்ள ரத்த தாதுவும் சரி சரத்தாதுவும் சரி உள்ள அறிவும் சரி எதுவுமே சுண்டாம நமக்கு போதுமான அளவு கிடைச்சிரும். அதனால நீர் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களும் நமக்கு வராது. கப சம்பந்தப்பட்ட பித்தம் அதிகரிக்கவும் செய்யாது. கப சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது. ஸோ நம்ம சித்தர்கள் நோய் வந்தால் எப்படி சரியாகும்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணணும், என்ன மாதிரி வாழ்வியல் வாழணும், என்ன மாதிரி வார்த்தைகள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம பின்பற்றிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரியும். அதனால ஆரோக்கியமாக வாழணும். நம்மளை சுற்றி எல்லாரையும் இதே மாதிரி ஆரோக்கியமாகவும் வச்சிருப்போம். ஆரோக்கியமாக வாழணும். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினைச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேர் அணுகுங்க.